குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பேசிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம், வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அதிமுக கட்சியில வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. ஆக அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள், பேரன் அண்ணா அவர்கள் இவருடைய காலகட்டத்திலே தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு உழைத்து உழைத்து தன் உழைப்பால் இன்றைக்கு தமிழகம் உயர்ந்து நிற்கின்றது. அதை அதிமுக அரசு செயல்பாட்டுக்கு செயல்வடிவு கொடுத்தது. அந்த வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அனைத்தும் முழுமையாக அறிந்த ஒரு இயக்கம் அதிமுக இயக்கம். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நாட்டு மக்கள் தான் உயர்ந்தவர்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை உள்ளே சென்று அலசி ஆராய்ந்து அதன்படி ஆட்சி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே வறட்சியை சந்தித்தது, புயலை சந்தித்தது, வெள்ளத்தை சந்தித்தது, ஏன் கொரோனாவையே வென்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூற வேண்டும். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் அனைத்து முதலமைச்சரோடும் காணொலி காட்சியின் மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து, தமிழ்நாடு அரசு
கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலமாக செயல்படுகிறது. மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே மிட்டா மிராஸ்தார் தொழிலதிபர் கிடையாது. உழைப்பாளில் நிறைந்த கட்சி, உழைப்பாளில் நிறைந்த கட்சி. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு கூட ஆன்லைன் சூதாட்டம், அதனால் மக்கள் உயிர் துறக்கின்றார்கள். அதுக்கு அடிமையாகி தன்னுடைய பொருள்களை இழந்து இன்றைக்கு அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. அதற்காக சட்டமன்றத்திலே சட்டத்தை கொண்டு ஏற்றினோம். ஆனால் நீதிமன்றம் சென்று சில பேர் அதற்கு தடையாணை பெற்று விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது என்பதை நேரத்திலே தெரிவிக்கின்றேன். விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு காப்பாற்றுவதற்கு அன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்தது. இன்றைய தினம் அதற்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஏழை மக்கள் நிறைந்த, இன்னைக்கு தமிழகத்திலே ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு அவர்களுக்கு விலைவாசி ஒரு சவாலாக இருக்கின்றது.